தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிச்சு. ஓட்டெடுப்புலாம் நடந்து முடிஞ்சாச்சு. எக்ஸிட் போலும் வந்தாச்சு. எல்லா எக்ஸிட் போலும் திமுக வரும் அப்படின்னு சொல்லுவோம். 2 எக்ஸிட் போல் அதிமுக சான்ஸ் கூடுதல் இருக்குன்னு சொன்னப்போ ஒரு எக்ஸிட் போல் மட்டும் ஆக்சிஸ் இந்தியா மட்டும் சொல்றாப்ல தாவேக கிட்டத்தட்ட 120 சீட்டு எடுத்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாப்ல. அது உண்மையா? அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அதோட சாத்தியக்கூறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டுமொத்த சர்வே ஃபுல்லாக, அதாவது மேக்ஸிமம் வந்துக்கிட்டு முன்னால் வந்துட்டு சேனல் நடத்துவாப்ப, இப்போ சேனல் கிடையாது, தனிப்பட்ட ஒரு நிறுவனங்கள் வந்துட்டு நடத்துவாப்ப. இந்த நிறுவனங்கள் நடத்தப்படுற இந்த எக்ஸிட் போல வந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு சேனல் வந்துக்கிட்டு வெளியிடுவாங்க. சில எக்ஸிட் போல்ஸ் வந்துக்கிட்டு சில சேனலுக்காகவே வந்துக்கிட்டு சில நிறுவனங்கள் செய்வதும் வந்துக்கிட்டு வழக்கம். இப்படி நடத்தப்பட்ட பல எக்ஸிட் போல் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட திமுக 125 முதல் 145 சீட்டு வரை வந்துக்கிட்டு எடுத்து மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்லும்போது 2 எக்ஸிட் போல் மட்டும் வந்துக்கிட்டு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவன் சொன்னாப்ல. அந்த 2 எக்ஸிட் போலோட இது வந்துக்கிட்டு நமக்கு வந்துக்கிட்டு நல்லாவே தெரியும். அதோட ஒரு நண்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு கணக்கில் எடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஆய்வாளருமே சொன்னாங்க. அவன் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்துட்டு திமுக ஆட்சி அமைக்கும், மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போ, அப்படி ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கும்போ கடைசி நேரத்தில் ஒரு எக்ஸிட் போல வந்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணாப்ல. அந்த எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ண யார் அப்படின்னு சொல்லிட்டா ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற டீம் வந்துக்கிட்டு ரிலீஸ் பண்றாங்க. இந்த ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. இந்த எக்ஸிட் போல பார்த்த உடனே எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு இல்லை இந்த மீம் வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஒரு மீம் வீடியோ தான் வந்துக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்துக்கிட்டு கன் பண்ணவர். சரி, இதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது 120 சீட்டு வரை வந்துக்கிட்டு 98 தொட்டு 120 சீட்டு வரை எடுத்து தாவேக வந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு வந்துக்கிட்டு சொல்றாப்ல. சரி, இதுக்கான ஆப்ஷன் என்ன? நடக்குமா? அத்தனை பெர்சன்டேஜ் வந்துக்கிட்டு தாவேக வந்துக்கிட்டு ஓட்டு வாங்குமா அப்படின்னு கலரவல பார்க்கும்போது 99.999% வந்துக்கிட்டு சான்ஸே இல்லை. அப்போ 0.001% சான்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. சான்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அது பிஜேபி நினைச்சா மட்டுமே நடக்கும். பிஜேபி நினைக்கணும். இப்போ பீகார்ல வந்துக்கிட்டு நிதிஷ்குமாரோட ஆட்சி வந்துச்சு. அது உண்மையிலேயே வந்துக்கிட்டு ஒரிஜினலா அப்படின்னா சத்தியமா சொல்றோம், மக்கள் போட்ட ஓட்டு கிடையாது. இது வந்துக்கிட்டு மேனிபுலேட் செய்யப்பட்ட எலெக்ஷன். அப்போ அது பிஜேபி வந்துட்டு செஞ்சாப்ல. நிதிஷை வந்துட்டு அவசியம் இருந்துச்சு, நிதிஷ் தேவை அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு நிதிஷ்குமாரோட கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஒரே மாதிரி வந்துக்கிட்டு சேம் அளவுக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி வந்துட்டு டோட்டலா மேனிபுலேட் பண்ணாப்ல. இந்த மேனிபுலேஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மேனிபுலேஷன் பிஜேபி எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பல விஷயங்கள் வந்துக்கிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு ஓட் சோரி அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு எடுத்துட்டு இருக்காப்ல. எல்லாமே வந்துட்டு அது சொல்லி ஃபுல்லா ஃபைனலைஸ் பண்ணாம போயிருக்காப்ல ராகுல் காந்தி அவர்கள். நம்ம வந்துட்டு இதை கரெக்டா ஃபைனலைஸ் பண்ணி தர்றோம். எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி அவங்க என் பண்றாங்க பிஜேபி அப்படிங்கறத அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு கான்ஸ்டிடியூன்சில ஒரு தொகுதியில ஒரு 1 லட்சம் ஓட்டு சாம்பிளுக்கு நம்ம எடுக்கோம். 1 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படிங்கிறோம். கடந்த தேர்தல்ல அதாவது 2021 அந்த தொகுதியில இப்ப நம்ம வந்துகிட்டு பொள்ளாச்சி தொகுதின்னு எடுத்துக்கோங்க. அப்ப அந்த பொள்ளாச்சி தொகுதியில 1 லட்சம் ஓட்டு இருக்கு. கடந்த தேர்தலில் வந்துகிட்டு திமுக 35,000 ஓட்டுல வந்துகிட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ அங்க போலான ஓட்டு எவ்வளவு அப்படின்னா 70%, 70%. அப்ப 70,000 ஓட்டு போல இருக்கு. அதுல 50% 35,000 ஓட்டு எடுத்து திமுக வந்துகிட்டு ஜெயிக்கிறாங்க. அதிமுக கூட்டணி வந்துகிட்டு எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னா 20,000 ஓட்டு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அல்லற சில்லற மத்தவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு 15,000 ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதிமுகக்கும் திமுகக்கும் இடையேயான ஓட்டு எவ்வளவுன்னா 15,000 ஓட்டு வந்துகிட்டு டிஃபரன்ஸ்ல இருக்கு இந்த ஓட்டு. அப்ப இந்த 15,000 ஓட்டை எப்படி வந்துகிட்டு மேல கொண்டு வர முடியும்? 15,000 ஓட்டுக்கு மேல வரணும்ல. அப்ப என்ன
என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. இது பீகார்ல எப்படி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த 1,00,000 ஓட்டு அப்படிங்கிறது அது 1,00,000 ஓட்டு தான். ஓகே, மக்கள் தொகையில் உள்ள 1,00,000 ஓட்டு அப்படிங்கிற 1,00,000 மக்கள் தொகை இருக்காங்க, அந்த 1,00,000 ஓட்டு அப்படின்னு நம்ம வந்து அப்படியே தான் வச்சிருக்காங்க. இதுல கடந்த முறை வந்துகிட்டு திமுக என்ன செஞ்சிருக்காங்க, 35,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. பிஜேபிக்கு எதிரான டீம் வந்து 35,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. பிஜேபி என்ன செய்யறாங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் வச்சுட்டு ஞானசுமார் வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா 10,000 பேர்த்த தூக்குறாங்க. இந்த 10,000 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 99.99% வந்துகிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஆளு. நம்ம சாம்பிள் கணக்கு பண்ணி எடுக்கும் போதாங்கன்னா அதிமுகக்கு ஓட்டு போடாத ஆளு. இந்த அதிமுகக்கு ஓட்டு போடாத சிறுபான்மையின மக்கள் இவங்களை வந்துட்டு டோட்டல வந்துகிட்டு லிஸ்ட்ல இருந்து வெளியில எடுக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியில எடுக்கிற எப்ப நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லாஸ்ட் டைம்ல நடத்துவாப்ல. லாஸ்ட் டைம் நடத்தினா இப்ப தேர்தல் அறிவிச்சிருவாங்க, நீ லிஸ்ட்ல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்றப்பல அதை ஒரு சைட்ல அறிவிச்சு அவங்கள வெளியில எடுத்து முடிச்சுட்டு அவனுக்கு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இழுத்தடிச்சிட்டு அதே டைம்ல இவர் 10,000 பேர், அப்ப இப்ப ஒரு 10,000 பேர் போச்சுன்னா இவன் 30,000 ஓட்டு வரும், இல்ல 25,000 ஓட்டு வரும். இவன் தான் 20,000 ஓட்டு தானே எடுத்து, அப்படியே 5,000 ஓட்டு திமுகவுக்கு தானே கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம நினைச்சிட்டானா இல்ல. அங்கதான் அடுத்த ட்விஸ்ட் வைக்கிறப்ப பிஜேபி என்ன செய்வாங்கன்னா இந்த 10,000 ஓட்டை டிலீட் பண்ணிட்டு 15,000 ஓட்டை அந்த வந்துட்டு ஏற்றி விட்டுருவாப்ல. எப்படி 10,000 ஓட்டை வந்து டிலீட் பண்றாப்ல, டிலீட் பண்ணிட்டு ஒரு 15,000 ஓட்டை வந்துகிட்டு ஏற்றி விட்டுருவாப்ல. இல்லைன்னா ஒரு 10,000 ஓட்டை டெலிட் பண்ணிட்டு ஒரு 10,000 ஓட்டை வந்துட்டு இவங்க ஏற்றி விட்டுருவாப்ல. இப்போ எப்படி பேலன்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா 10,000 ஓட்டு போயிட்டு அப்போ 20,000 ஓட்டு 25,000 ஓட்டு வந்து திமுகவுக்கு விடும். இவ்வளவு போற ஓட்டு அவங்க கிட்ட இருக்கு 25,000 ஓட்டு தான், அந்த ஆட்கள் தான் வந்து போடுவாங்க. அப்ப 25,000 ஓட்டு விடும். இங்க அதிமுகக்கு 20,000 ஓட்டு இல்லதுல 10,000 ஓட்டு அடிஷனல் சேர்க்கிறாப்ல. அந்த 10,000 30,000 ஓட்டாயி இவங்க வந்துட்டு மேல வந்துடலாம். இல்ல 15,000 போட்டான்னா 35,000 ஓட்டாயி இவங்க மேல வந்துடலாம். அப்ப இதை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? ஓட்டை இவன் வந்துகிட்டு டெலிட் பண்ணிட்டாப்ல, ஒரு ஓட்டை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க போறது இல்லை, அதனால ஓட்டு போட மாட்டான். இன்னொரு கூட்டத்தை வந்துட்டு ஆட் பண்றாப்ல, ஃபார்ம் 6 கொடுத்துட்டு வந்துட்டு ஆட் பண்றாப்ல. சரி, இந்த ஆட் பண்றவன் எல்லாரும் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா ஓட்டு போட மாட்டான். அங்க தாங்க ட்விஸ்டே இருக்கு. எல்லாரும் இதுவரை வந்துட்டு ராகுல் காந்தி சொன்னது வந்துட்டு கரெக்ட், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது யாருமே சொல்ல மாட்டேங்கிறப்ப இவங்க வந்துகிட்டு பிஜேபி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அந்த அடிஷனல் ஆட் பண்ற 10,000 பேர் வந்துட்டு 10,000 15,000 பேர் வந்துட்டு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ நிலவரப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ஓட் போலிங் வந்து நடந்துட்டு இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 60-65% வந்துகிட்டு 60% வந்துகிட்டு ஓட்டு வந்துகிட்டு விழுந்ததா வந்துகிட்டு அறிவிப்பாங்க எலெக்ஷன் கமிஷன். ராத்திரி வரை வந்துகிட்டு 61% வந்திருக்கும் அப்படின்னாங்க. இந்த ராத்திரி பிறகு வந்துகிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சுட்டு சொல்லுவாப்ல 70% ஓட்டு போலிங் ஆயிட்டு அப்படின்னு. இந்த 70% ஓட்டு எப்படி போலாச்சு அப்படின்னா 2 ஆப்ஷன்ல போல் பண்றாப்ல. முதல் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அது இப்ப கேரளாவில் நடந்த ஒரு பிரச்சனை, அதே தான் சேம் தான் அவங்க பண்றாப்ல. கேரளாவில் வந்துகிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஹைகோர்ட்ல வந்துட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த இதில் ஹைகோர்ட் வந்து ரொம்ப காட்டமா பேசியிருக்காப்ல. கிட்டத்தட்ட கேரளாவில் வந்துகிட்டு 15,000 அரசு ஊழியர்கள், அதாவது தேர்தலுக்காக பணி செஞ்ச அரசு ஊழியர்களுக்கு வந்துகிட்டு ஓட்டு போட உரிமை கொடுக்கப்படல. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மிஷின்ல ஓட்டு போட முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பேலட் கொடுப்பாப்ல. இந்த பேலட்டை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பூத்துக்கு கொடுக்காம, அதாவது அவங்க எந்த பூத்துக்கு போறாங்களோ அந்த பூத்துக்கு கொடுக்காம அவன் ராங்கான ஏரியாவுக்கு அனுப்பி விடுறது. அப்ப அங்க வந்து ரிசீவ் பண்ண யாருமே கிடையாது. அவங்க பேர்ல அவங்க ரிசீவ், யார் பேர்ல அவங்க தான் ரிசீவ் பண்ண முடியும். அதுல என்ன ஒண்ணு ரிட்டர்ன் அடிச்சிருக்கிறது. அப்படி ரிட்டர்ன் அடிச்சதுனால இவன் என்ன செஞ்சா அவங்க வாங்கல, அவங்க ஓட்டு போடலங்கிற மாதிரி கொண்டு போய் ஹைகோர்ட்ல அப்படிதான் பேசிட்டு இருக்காப்ல. அல்ல ஹைகோர்ட்ல வந்துட்டு திருப்பி நீங்க வந்துட்டு அந்த இவங்களுக்கு இப்படிதான் நடந்திருக்குங்கிற சொல்லிட்டீங்களா, அப்ப இந்த 15,000 பேர்த்த வந்து ஏன் ஓட்டு போட விட மாட்டேங்க அப்படின்னா அதுல ஒரு குறிப்பான ஒரு பாயிண்ட் சொன்னா பாருங்க. ஹைகோர்ட்ல, கேரளா ஹைகோர்ட்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வரப்போகுது, இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்துடும். அப்படிங்கும்போது எப்படி நாங்க வந்துட்டு மாற்ற முடியும்? எக்ஸிட் போல் நீயா நடத்துற, எக்ஸிட் போல் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறான், எக்ஸிட் போல் எதுவும் வந்துட்டு போகுது, வர்ற போல மாறப்போகுது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம் இருக்கு? ஆனா அவங்க ஹைகோர்ட்ல, கேரளா ஹைகோர்ட்ல கொடுத்த வாதம் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எக்ஸிட் போல் வரப்போகுது, எல்லாம் மாறிட்டுனா வந்துட்டு வேற மாதிரியா போயிடும், அதனால முடியாது அப்படிங்க. அப்போ நீ எக்ஸிட் போலுக்கு தகுந்தாப்புல நீ என்ன பண்ணி வச்சுட்டு இருக்க? இந்த கவுண்ட் வந்துகிட்டு திருப்பி ஓட்டு போட விட்டானா என்ன ஆகுனா, இந்த கள்ளத்தனமா இன்னும் ஏமாத்தின ஓட்டு ஃபுல்லா வந்துகிட்டு பிஜேபிக்கு உளுந்திருக்கும் கேரளால. இதைத்தான் மற்ற இடத்துல செய்யறாப்ல, பீகார்ல தான் செஞ்சிருக்காப்ல. அப்போ இந்த ஓட்டை வந்துகிட்டு அவங்க பேர்ல பேலட் பேப்பர்ல வந்துட்டு இந்த ஓட்டை வந்துட்டு ஏற்றி விட்டுருவாப்ல. ஏற்றி விட்டதோட என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா பேலட் இப்போ
கேஸ் போயிருக்கு. இவனையும் தூக்கி பேலட் பேப்பரை வச்சுட்டு ஓட்டு போட வச்சுட்டாங்கன்னா மொத்த ஒர்க்கர் எவ்வளவு அப்படின்னு கணக்கு வரும். போலான இது எத்தனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடிஷனல் ஓட்டு இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25,000 பேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இவன் ஏற்கனவே ஏமாற்றி ஒரு 15,000 ஓட்டை எடுத்துட்டான். 10,000 பேர் தான் வந்துட்டு ஒழுங்காக ஓட்டு போட்டுருவான். 15,000 பேத்துக்குள்ள ஓட்டை வந்துட்டு எடுத்துட்டான். எடுத்த உடனே இப்போ கணக்கு கூட்டும் போது என்ன ஆகும்னா இவன் 15,000 ஓட்டை வந்துக்கிட்டு பிஜேபி பேரில் வந்துட்டு போல் பண்ணி வச்சிருப்பான். இப்போ இவங்க ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க. ஹைகோர்ட் வந்து கேட்குற கேள்வியும் அதுதான். ஏன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வேற வந்துக்கிட்டு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்கும்போது ஏன் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காப்புல. ஆனால் இவன் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கொடுக்க முடியாத ஆப்ஷன் கொடுக்க முடியாது அப்படிங்காப்புல. அப்போ ஏன் அப்படின்னா இப்போ இவன் ஓட்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமே 25,000, இவன் 15,000 தானே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 25,000 40,000 ஓட்டாயிரும். அப்போ நாளைக்கு கொஸ்டின் வந்துடும், எப்படி 40,000 ஓட்டு வந்துச்சு, 25,000 பேலட் தான், அப்போ எப்படி 40,000 பேலட் ஆயிடுச்சு அப்படின்னு கணக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடிஷனல் பேலட் இருக்கும், அது வந்துக்கிட்டு அடிக்கிறது தான். ஆனால் இந்த கணக்கில் இப்படித்தான் வந்துக்கிட்டு இந்த ஒன்று பேலட்டில் ஏற்றி விட்றாப்புல. ரெண்டாவது வந்துட்டு நைட்டு இந்த ஸ்ட்ராங் ரூமை ஓப்பன் பண்ணிட்டு இவன் வந்துக்கிட்டு வச்சு அமுத்துறது தான், மிஷினில் வச்சு அமுத்துறதுலாம். ஓகே, கிளிக் பண்ணி ஏற்றுறது தான். இந்த 2 வகையில் தான் வந்துக்கிட்டு இந்த ஓட்டை வந்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுறாப்புல. அந்த பேலன்ஸ் பண்ணி டோட்டல் வந்து முடிச்ச பிறகு தான் இந்த டோட்டல் ஒட்டு மொத்த இது பெர்சன்டேஜ் வந்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கிறாங்க. அப்போ தெளிவாயிட்டா இப்படி தான் வந்துக்கிட்டு இந்த ஏமாத்தி பிஜேபி வந்துட்டு வெளியில் வருது. இப்போ தாவேக்காக்கு வரும். இந்த தாவேக்காக்கு இது செய்யறதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு காலம் தாவேக்கா கையில் அந்த பவர் இல்லை. அப்போ யாருக்கு அந்த பவர் இருக்கு? பிஜேபிக்கு. பிஜேபி சப்போர்ட்டோட பிஜேபி வந்து தாவேக்காவை வர வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை தான் வர வைக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டை முடியுமா அப்படின்னா சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா பீகார்லேருந்து மற்ற மாநிலம் வந்துக்கிட்டு என்னன்னா இந்த எஸ்ஐஆர் டைமில் வந்துக்கிட்டு அவங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. அதை வச்சு ஏமாற்றி ஏகப்பட்ட பேர்த்தை டெலிட் பண்ணி விட்டாப்ல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்துக்கிட்டு டெலிட் ஆன ஓட்டில் மேக்ஸிமம் வந்துட்டு டெலிட் ஆன ஓட்டு யாருக்குள்ளதுன்னா தற்குறிகளோ தான். ஏன்னா அவன் வந்துக்கிட்டு இந்த தாவேக்கா விஜயோட கட்சியில் உள்ளவங்களுக்குள்ள ஓட்டு தான் நிறைய வந்துட்டு வெளியில் போயிருக்கு. ஏன்னா அவன் உட்காந்துக்கிட்டு விஜய் பின்னால் சுற்றிட்டு இருந்தானே தவிர ஓட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு அந்த அரசியல் ஞானம் இல்லாத காரணமும் அரசியல் அறிவு இல்லாத காரணத்தினாலும் வந்துக்கிட்டு பூத் வைஸை வந்துட்டு செக் பண்ணி நமக்கு ஓட்டு போடுறவங்க நம்ம இவங்கெல்லாம் இந்த குடும்பம் இந்த வீடு இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஓட்டு போடாப்ப இவங்க ஓட்டெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு எஸ்ஐஆரில் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால இந்த ஓட்டு ஃபுல்லாக வந்துட்டு போயிருக்கு. மற்ற கட்சிக்காரன் திமுகவும் அதிமுகவும் வந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இதில் களத்தில் இருந்து வேலை பார்த்ததுனால அவனுக்கு வந்துக்கிட்டு அந்த ஓட்டு எஸ்ஐஆரில் வந்துக்கிட்டு அந்த ஓட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இது நடக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அப்புறம் வந்துக்கிட்டு ஸ்ட்ராங் ரூமை திறந்து இவனை வந்துட்டு ஏமாற்றி மேனிப்புலேட் பண்ணால் மட்டும்தான். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இனிமேல் தான் வந்து பார்த்து தான். அதுவாக நடந்தால் கூட வந்துக்கிட்டு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எதுவும் நடத்தலாம். நடத்துறது அமித்ஷா அப்படிங்கிறதுனால இந்த எலெக்ஷனு உள்துறை அமைச்சர் வந்துட்டு அமித்ஷா, அதனால நினைச்ச எதுவும் நடக்கலாம், எதுவும் நடத்தலாம். இதுதான் இப்போல்லாம் ஆப்ஷன். அப்படி வந்துச்சுன்னா அப்போ தாவேக்க எந்த நிலைமையில யாரோட பின்பலத்தில் வர்றாங்கிறது கூட எல்லா மக்களும் யோசிக்கணும் அப்படிங்கிற காரணத்தின் ஒரு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவாய் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.